ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து பாப்பா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுத்துக்கலாங்க. கப்போ டம்ளரோ எந்த பாத்திரத்துலேயோ நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு ரவை எடுத்துகிட்டு நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை வறுபடாமையே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த நெய் எல்லா ரவையிலையும் படுற மாதிரி பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம். ரவையோட கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லைங்க. லைட்டாக வறுபட்ட ஸ்மெல் மட்டும் வந்தால் போதும். இந்த அளவு வறுபட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஓரளவு நல்லா கொஞ்சம் ஆறி வரட்டுங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க. ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு இதை நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படியே நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கேரமல் வந்துடுங்க. கேரமல் சிரப் செஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த கேரமல் செய்யும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சர்க்கரை கரைஞ்சிட்டு நம்மளுக்கு நல்ல கேரமல் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை தீஞ்சிருங்க. கேரமலும் உங்களுக்கு கசப்பு மாதிரி வரும். உங்களுக்கு அந்த ஸ்வீட்டே ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக வந்துடுற மாதிரி வருங்க. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரான கேரமல் கிடைக்குங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா இது போல் கேரமல் எல்லாம் செய்ய தேவையில்லைங்க. அப்படியே டேரெக்டாக சேர்த்துடலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே சேர்த்துடலாங்க. இது போல் நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி கேரமல் வந்ததுக்கப்புறமா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். அந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இது மறுபடியும் கரைஞ்சி மெல்ட் ஆயிருங்க. தண்ணி போல் வந்துடும். நீங்கள் மறுபடியும் நல்லா கரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி போல் மாறிடுங்க. நீங்கள் கேரமல் ரொம்ப நேரம் நீங்கள் காய்ச்சிடக்கூடாதுங்க. ரொம்ப கசப்பு தன்மையாயிருங்க. நீங்கள் கரெக்டாக சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறேங்க. அதே கப்பில் 1.5 கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க. பால் இப்போ உடனே ஊற்றிடக்கூடாது. ரவை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியிலையே நல்லா கொதி வரட்டுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியோட அளவு பாலோட அளவு எல்லாம் இந்த 1 கப் அளவு ரவைக்கு கரெக்டாக இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்கணும். இது போல் காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது போல் நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணுங்க. இல்லைன்னா நல்லா கட்டி சேர்ந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா சுண்டி வரணுங்க. ரவை நல்லா கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் நல்லா தித்திப்பாகவே இருக்குங்க. இதுவே நீங்கள் சுகர் மீடியமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 3/4 கப் அளவு எடுத்திங்கன்னா கூட போதும். 1 கப் அளவு ரொம்பவே நல்லா தித்திப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க.
இது போல் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு பிறகு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாங்க. ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு ஷேப்புக்காக ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்கலாங்க. நீங்கள் ஏதாவது கேக் டின் அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட மாற்றிக்கலாங்க. நான் இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்குறேங்க. இதில் 5 பாதாம் 3 பிஸ்தா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம நெய் தடவின பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாதாம் பிஸ்தாவோட சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது போல் எல்லா நட்ஸையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரவா ஸ்வீட் இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா ஸ்வீட்டையும் முழுமையாக சேர்த்துக்கலாம். முழுமையாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளரில் நெய் தடவி வச்சுருக்குறேங்க. அந்த டம்ளரில் நல்லா ஒரு ஷேப் வர மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. இது போல் எல்லா பகுதிகள்லையும் நல்லா ஒரு ஷேப் வர மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இது போல் நல்லா அமுத்தி விட்டதுக்கு பிறகு இது நல்லா ஆறி வரணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இது போல் ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுறலாங்க. ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டத்தில் நல்லா குப்புற கமுத்திட்டு நீங்கள் 2-3 டைம் நல்லா தட்டினீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாக்கில் டேஸ்ட்டு ரொம்பவே தித்திப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ஸ்வீட் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.